ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து என்னோடய 2வது மாமாவோட தாய் மாமாவோட சதாபிஷேகம், அதாவது 80வது கல்யாணம். அதுக்கு தான் எல்லோரும் திருக்கடையூர் கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. திருக்கடையூரில் பார்த்திங்கன்னா, நாங்கள் அக்காவோட 60வது கல்யாணத்தப்போ எந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணோமோ அதே இதில் தான் எப்பயும் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ரூமும் அதே ரூம் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயம் இல்லை. வீட்டில் கூட ஒரு ரூமுக்கு போயிடுவோம். இப்படி ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ரூம்ஸ் தனித்தனியாக இருந்தாலும் எல்லோரும் ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருப்போம். அக்கா வீடியோ எடுத்தப்போ நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு எடுத்திருந்தாங்க. அப்போ அக்கா கையில் வச்சுருக்கா பாருங்கள் மொபைல். அதோட கவர் வந்து அவளே வந்து உள்ளனில் பின்னி ரெடி பண்ணது தான். ஷார்ட்ஸில் கூட நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். பார்க்கலன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள். ரொம்ப அழகாக செஞ்சுருந்தா. இந்த ஹோட்டலில் பற்றி தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நல்லா இருந்துச்சு, அதனால் நான் வந்து போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப நீட்டாக இருக்கும். நல்லா ஒரு வசதியெல்லாம் நல்லாவே இருந்துச்சு அந்த ஹோட்டலில். பேசிகிட்டு நிற்கிறாங்க பாருங்கள் மாமா. அவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து சதாபிஷேகம். மாமா வந்து எல்லாருக்கிட்டேயும் நல்லா சகஜமாக பேசி ரொம்ப கேஷுவலாக அந்த பசங்க ஏஜுக்கு ஏற்றாப்புல பேசி எல்லாருக்கூடையும் செட் ஆயிடுவாங்க. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா போலி, போண்டா, சட்னி, காஃபி அந்த மாதிரி இருந்தது ஈவினிங். இது வந்து சின்ன அக்கா, அம்மா, பெரியக்கா, மாமா எல்லாருமே இருந்தாங்களா. அதை பார்த்தோன்னா நம்ம மட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, இந்த மேரேஜ் நடந்தப்போ தம்புக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதில் அவனை விட்டுட்டு நான் போக முடியாதுங்கிற ரீசன்னால் போகலை. லீவுக்கு போகிறப்ப தான் போய் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். 80 வயசை கடந்தவங்க 1000 பிறை கண்டவர்களாம். அவங்க வந்து ஒரு பூரணமான வாழ்வு வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே தான் சதாபிஷேகம் பண்ணிக்கிறவங்கள அவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு இல்லை, யார் பண்ணிக்கிட்டாலும் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க எல்லாருமே. எல்லோரும் கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்குறாங்க. அங்கேயே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஃபோட்டோஸ், பூஜை எல்லாம் சேர்த்து ஒரு காம்போ பேக் மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அங்கேயே கோயிலில் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா அமிர்தகடேஸ்வரர் கோயில். இங்கே அம்பாளோட பேர் அபிராமி. அதே பேரை தான் இந்த யானைக்கும் வச்சுருக்குறாங்க. அது கழுத்தில் ஒரு நீட்டமாக ஒரு டாலர் செயின் போட்டிருக்கு பாருங்கள். அந்த டாலரில் வந்து எழுதியிருக்கும் அபிராமி அப்படின்னு. ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு கஜ பூஜை பண்ணுறாங்க. கஜ பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பூஜை பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் எப்படி வந்து பசங்களுக்கு மேரேஜ் பண்ணுறத எவ்வளோ ஹாப்பியாக ஒரு மனசு சந்தோஷத்தோடு பண்ணுவாங்களோ அதே மாதிரி பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு அவங்களோட 60வது கல்யாணம் 80வது கல்யாணம்லாம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது வந்து செய்ய கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். பெற்றவங்களுக்கும் பிள்ளைங்க செய்கிறது ஒரு பாக்கியம், பிள்ளைங்களுக்கும் பெற்றவங்களுக்கு செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதும் ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பூஜை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. சின்ன வயசில் விவரம் தெரியாமல் பிள்ளைங்க கேட்கும், உங்கள் மேரேஜ் ஆல்பத்தில் நான் எங்கன்னு கேட்கும். அந்தமாரி பிள்ளைங்களுக்கு ஒரு சான்ஸ் என்னென்னா அவங்க வந்து இந்த மாதிரி செய்கிற 60ஆம் கல்யாணம் 80வது கல்யாணம் இதெல்லாம் தான். பேரண்ட்ஸோட மேரேஜில் பிள்ளைங்க நம்ம வந்து நிற்கலாம். நினச்சேன் நான் வந்து அந்த கேட்ட வயசில் புரியாமல் கேட்டிருப்போம். ஆனால் அதுவே நிஜமாக நடக்கிறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. 60 வயசு முடிஞ்சு 61 ஆரம்பிக்கிறப்ப சஷ்டி பூர்த்தி செய்வாங்க. அதே 69 முடிஞ்சு 70 ஆரம்பிக்கிறப்ப பீமரத சாந்தி அப்படின்னு பண்ணுவாங்க. 75 வயசில் பார்த்திங்கன்னா விஜயரத சாந்தின்னு பண்ணுவாங்க. அந்த பீமரத சாந்திங்கிறது பார்த்திங்கன்னா உடம்பு ஆரோக்கியம், பீமனை போல் ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது. 80 வயசில் செய்கிறது வந்து சதாபிஷேகம். இது இவங்களோட ஆரோக்கியம் ஆயுள் வந்து இன்னும் கூடும் அப்படிங்கிறதுனால இது சதாபிஷேகம் 80 வயசில் செய்கிறது. வெளியில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மண்டபத்துக்கு வந்துட்டுருக்காங்க எல்லோரும். மண்டபத்தில் வச்சு தான் மற்ற பூஜையெல்லாம் இனிமேல் நடக்கும். இது முதல் நாள் சாயங்காலம் நடக்கிற பூஜைங்க இது எல்லாமே. இங்கே நிறைய மண்டபம் இருக்கும். நமக்கு எந்த மண்டபம் வேணுமோ, எந்த சைஸில் இருக்கிறது வேணுமோ நமக்கு ஏற்றாப்புல எவ்வளோ பேர் வராங்க நமக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணி முன்னாடியே புக் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து போயிருக்கிற மேரேஜ் இந்த மாதிரி 60வது கல்யாணம் 80வது கல்யாணம் போயிருக்கிறேன் அங்கே. அப்போல்லாம் வந்து கோயிலுக்குள்ளேயே நடக்கும். அதாவது கோயில், அதாவது அந்த சன்னிதானம் சாமிக்கு எதுக்கு அப்படிலாம் நடக்கிறதுலாம் வந்து ரொம்ப கூட்டம் அப்படி ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாமி கும்பிட்றது சுற்றி வர்றதே ரொம்ப ரஷ்ஷாக தெரியும். ஆனால் இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி மண்டபத்தில் மட்டும்தான், கோயிலுக்குள்ளே இருக்கிற மண்டபத்தில் மட்டும்தான் நடக்குது. கோயிலுக்கு உள்ள அந்த இதிலலாம் நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இது ஈவினிங் டைமாக இருந்தால் கூட அந்த மண்டபத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா காத்தோட்டம்னு இருக்காது. அதனால் பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். அங்கே வந்து உட்காந்துருந்தாலே அப்படி வேர்த்து கொட்டும். போன தடவை அக்கா கல்யாணத்துக்கு போனப்போலாம் விசிறி வச்சு விசிறுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபேன் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் அரேஞ்ச் பண்ணவர் வைக்காமல் விட்டுட்டார். இந்த தடவை இவங்க பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் ஏசி, பெரிய பெரிய ஃபேன்ஸ் இதெல்லாம் வச்சதுனால வேர்வையே இல்லை. நாங்கள் ஃப்ரீயாக உட்காந்து நல்லா நிம்மதியாக பார்க்க முடிஞ்சுதுன்னாங்க. ஒரு விஷயம் நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்தா தான் அந்த நடக்கிற விஷயத்த பார்க்குறதையும் நம்ம நிம்மதியாக பார்ப்போம். அதை செஞ்சுக்கிறவங்களும் நிம்மதியாக உட்காந்து செஞ்சுக்க முடியும். அதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கிறது நல்ல விஷயந்தான். ஃபுல்லாக இது எல்லா பக்கத்துலேயும் வச்சுருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப நல்ல விஷயம். அக்கா கல்யாணத்தில் மறுநாள் வந்து வச்சுட்டாங்க. பெரிய பெரிய ஃபேன்ஸ் வச்சுட்டாங்க. நாள் அவர் வைக்கிறேன்னு சொன்னவர் வைக்காமல் விட்டுட்டார். அதனால் நாள் வந்து ரொம்ப வேர்வையில் கஷ்டப்பட்டு போயிட்டோம். இந்த பூஜை நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மந்திரம் சொல்கிறப்ப எல்லோரும் குனிஞ்சு குனிஞ்சு தொட்டு கும்பிடுவாங்க. ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லோரும் குனிஞ்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இருக்கிறவங்களில் இந்த 5 பேர் மட்டும்தான் குனிஞ்சு கும்பிட முடியுது. மற்ற எல்லோரும் வந்து உட்காந்து தான் இருக்கிறாங்க. ரீசன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் முதுகு வலி, முட்டி வலி இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இது செய்ய முடியறதில்ல. அதை யோசிக்கிறப்ப ஆனால் இப்போயே நமக்கெல்லாம் இப்படி அங்கே வலி இங்கே வலிங்கிறோமே, அம்மா ஏஜெல்லாம் வரையில நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் பயமாக கூட இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்ப இந்த பூஜை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா 11 கலசம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து சிவன், ருத்ரன், சங்கரன், நீலலோகிதம், ஈசனம், விஜயம், பீமன், தேவதேவம், பவோத்பவம், ஆதித்யாகம், ஸ்ரீருத்ரன் அப்படின்னு 11 கலசம் வச்சு அதை வந்து பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் அந்த கலசத்தில் இருக்கிற நீரை வச்சு தான் அவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த ஹோமத்துக்கு பேர் ருத்ரஹோமம்னு சொல்கிறாங்க. ஒரு ருத்ரஹோமம் செய்கிறது வந்து 10,000 அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. வியாதியெல்லாம் நிவர்த்தி ஆகும், ஆயுள் கூடும், மனசு வந்து நிம்மதியாக இருக்கும், அப்புறம் வந்து குடும்பம் வந்து நல்லா அபிவிருத்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. இதை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் நைட்டு ரூமுக்கு திரும்பிட்டாங்க. அங்கேயே டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்ததுனால சாப்பிட்டாங்க எல்லோரும். அது வந்து அங்கே பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுறது மட்டும்தான். ஃபுட்டு வந்து நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். டைனிங் ஹால் உண்டு. இந்தமாரி நல்லா பெரிய டைனிங் ஹால் இருக்குது. அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மறுநாள் காலையில் எல்லோரும் வந்து கல்யாணத்துக்கு கிளம்பிட்டாங்க. அழகாக ஒரு பிள்ளையார், ஒரு யானை தலை, அப்புறம் வரிசையாக வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீர்வரிசை தட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. Dim dum da na da dim da na da dim dum da na da dim da na dim dum da na dim dum da na da dim da na o da ni da ni da na di da na na o da ni da na di da na na da na da di na da dim dum da na da dim da na dim dum da na da dim da na dim dum da na da na dim da na da dim da na na da na dim da na da dim da na da na da di na da na da na dim da na da dim da na na da na da di na da na da dim da na na da na da di na da na dim dum da na da dim da na na dim dum da na dim dum da na da dim da na dim sare ga ma ma ga re ga ma pa da ni sa ni da ni da ni da sa ni da ni sa ni ga re sa ni re sa ni da ni sa ni ga ma ma ga re sa ni re sa dim dum da na da dim dum da na dim dum da na dim dum da na
இவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற இந்த சுதிக்ஷா ரெசிடென்சி பற்றி நான் ஃபுல் வீடியோ போட்டிருந்தப்ப அதோட ரெண்ட் பற்றிலாம் கேட்டிருந்தீங்க. அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கூகுளில் நீங்கள் வந்து சுதிக்ஷா ரெசிடென்சி திருக்கடையூர்னு போட்டாலே வரும் கான்டாக்ட் நம்பர். அதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருவாங்க. ஈவினிங் எல்லோரும் கல்யாணம் முடிஞ்சு கிளம்பிட்டாங்க. நான் சொன்ன அந்த ரெசிடென்சி இதுதான். எல்லோரும் கிளம்புறப்ப வழி அனுப்பி வைக்கிறதுக்கு யார் வந்திருக்கிறா பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக அழகாக உட்காந்துருந்தது. அக்கா வந்து நான் போய் அட்டன் பண்ண முடியாத ஃபங்க்ஷனை ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் அந்த விஷயத்த. அப்புறம் அவள் எங்கேயாவது போகிறா, நான் போகாத இடம்னா அந்த எல்லாத்தையும் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பும்போது அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை தான் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டேன். சதாபிஷேகம் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும்னா என் கூட நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.